ஹாய்ங்க. ஜிஆர்டியில் வந்து 5% வேஸ்டேஜ் வந்து போடுங்கன்னு ஒன் ஆஃப் தி வியூவர்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ இதுதாங்க அது 5%. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெஷின் கட்டை தான் 5%ல் இருக்குது. நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் பார்க்கறச்சு இதெல்லாமே வந்து மிஷின் கட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து வெறும் கோல்டு ரேட்டு தான் வாங்குவாங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கட்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் வந்து பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு, நிறைய டிசைன் வந்து எல்லாமே அதே மாதிரி பார்க்க ஒரே மாதிரி தான், கட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் வந்து கிறிஸ் கிராஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிளெயின் இருக்குது. சில பேங்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிறிஸ் கிராஸ் இருக்குது. ஸோ வெரைட்டிஸ் இருக்குது பேங்கிளில். இது எல்லாமே வந்து 5%. இப்போ நான் காமிக்கிறது வந்து எல்லாமே 5% தான். அதில் வந்து அவங்க எடுத்து வச்சுட்டாங்க, இது எல்லாமே 5% அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து பிளெயின் பேங்கிள்ங்க. ஃபஸ்ட்டு ஒன் நான் காமிச்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கட் பேங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஸ்வலாக இருக்கிற பேங்கிள் தான் 5%. ஒன்லி டிசைன்ஸ் மட்டும் நடுவில். இது வந்து பிளெயின் பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜூம் பண்ணி அது மேலே இருக்கிற லைட்டிங்னால சில சமயம் எனக்கு ஜூம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் இப்படி தான் அங்கே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. 5%க்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. செயினில் பார்த்தீங்கன்னா 3 செயின் தாங்க. இது வந்து அந்த எந்த ஜிஆர்டியில் வந்து பேங்கிள்ஸ் நிறையா இருந்துச்சோ அந்த ஜிஆர்டியில் வந்து செயின் இல்லைங்க. செயின் வந்து வேறு இடத்துல இந்த எடுத்தது. ஸோ மூணு வந்து வெரைட்டி வந்து காமிச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து பார்க்கறச்சே ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு 9%, செகண்ட் ஒன் தான் உங்களுக்கு வந்து 5%. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வி சுந்தரியோ ஏதோ ஒன்று சொன்ன வி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அது கிளியராக பார்க்கலாம். லெஃப்டில் இருக்கிறது வந்து 9%, 9.1. ரைட்டில் இருக்கிறது நீங்கள் பார்க்குறச்சே ரைட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் தான் 5%. இது தவிர இன்னும் ஒரு 2 செயின் 5% சொன்னாங்க, அதுவும் காமிக்கிறேன் நான். பட் இது வந்து ரைட்டில் இருக்கிறது வந்து 5%, லெஃப்டில் இருக்கிற பாக்ஸாக இருக்கிறது 9%. முன்னாடி இதே வந்து 16%க்கு கொடுத்துருந்தாங்க, இப்போ அது குறைச்சிருக்காங்க. இதில் லெஃப்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. லெஃப்ட்லேருந்து 2 பார்த்தீங்கன்னா 9. லெஃப்ட்லேருந்து வரைச்சி ஃபஸ்ட்டு 2 வந்து 9%, அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து 5%, அதுக்கப்புறம் இருக்கிற 2 வந்து 5%. ஸோ 5% செயின்ஸு, 5% பேங்கிள்ஸ். அதில் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ லெஃப்ட்லேருந்து முதல் 2 விட்டுடுங்க, அது 9%. அதுக்கப்புறம் இருக்கிற 2 வந்து 5%. முறுக்கு செயினோட கூட இருக்கிறது 5%. லாஸ்ட்டு ரைட்டில் இருக்கிறது வந்து வேறங்க அது. ஸோ இதுதாங்க 5% லிஸ்ட்டில் இது தாங்க இருக்குது. அந்த செட்டில் இந்த பர்டிகுலர் பேங்கிள் மட்டும் தப்பாக வந்துருச்சுங்க. இது 8%ங்க. இந்த பேங்கிளை தவிர வேறு எல்லாமே 5% தான். 5% இருக்கிறது திரும்பி ஒரு வாட்டி சிலர்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீடியோ எடுத்துட்டேன். அதை நான் வந்து அதனோட கொஞ்சம் ஸ்லோவர் வெர்ஷன் காமிக்கிறேன். இது பார்த்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா விட்டு பேட்டர்ன்ஸ் வந்திருக்கும். இது வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் பேங்கிள், ரொம்ப வருஷமாக பார்க்குறது. இதுவும் 5% தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிராஸ் இருக்குது, நடுவில் கிறிஸ் கிராஸ் இருக்குது. சில பேங்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதே பேட்டர்ன் ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. இந்த பேங்கிள் தாங்க அந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன், அதனால தான் இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பிளெயின் பேங்கிள், ஒன்றுமே கார்வ்டு கிடையாது. பிளெயின் பேங்கிள், ஈஸி டு மெயின்டைன், டெய்லி யூஸ் த பேங்கிள். இதுவும் 5% தான். இது யூஸ்வலாகவே அங்கே இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும். இந்த பர்டிகுலர் பேங்கிளும் யூஷுவல் பேங்கிள் தான். இதுவும் 5% தான் இப்போது.
ஜஸ்ட் அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறுது. முன்னாடி வந்து ஷைனிங்காக வந்து அந்த கர்வ் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வேஸ்டேஜ் அண்ட் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ் எப்படி, பேக்ரவுண்ட் எப்படி, எந்த கம்பெனி எத்தனை வருஷம், ஃபார் இன்ஸ்டன்ஸ் எந்த ஜுவல்லரி ஷாப் எத்தனை வருஷமாக ஓடிட்டுருக்கு, அது ஒரு ஜஸ்ட் ஒன்று பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கும் வந்து ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணச்சு அந்த பேசிக் ஐடியா இருக்கும். நம்ம டியூ டெலிஜென்ஸ் பண்ணினாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஏமாறுறோம். அது நம்ம கையில் இல்லை. பட் நம்ம சைட்லேருந்து டியூ டெலிஜென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து we can buy. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் கொண்டு வரேன். ஸோ அது உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.